போராட்டம் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம். அதுக்குள்ள அங்க என்ன போலீஸ்காரங்க எல்லாமே காணோம். யாருமே காணோம். அந்த பிரஸ்காரங்கள்ட்ட நாங்க வீட்டுல பேட்டி கொடுத்துட்டு அனுப்பிட்டு இருக்கும் போது அவங்கள நாங்க கைய விட்டுட்டோம். அவங்களுக்கு இல்ல காங்கவே இல்லை. ஏமா தம்பி அண்ணனுக்கு அண்ணன் இல்லையாமா மச்சத்துல அண்ணன் இல்லையாமா கொண்டு போயிட்டாங்களாமா நம்மகிட்ட யார்ட்டுமே கேட்காம கொண்டு போயிட்டாங்களாமா அப்படின்னா அது பார்க்க இல்ல அதுல டாக்டர் சீட்டாங்க சயின்ஸ் டாக்டர் இருக்காங்களா அவங்கள்ட்ட சாரி பிள்ளையோட பாடி இங்க வந்து ஆகணும் உடனே வரணும் எங்களுக்கு ஆனால் வருமா வந்து ஐஸ் இதுல ஃப்ரீசர்ல வச்சிருப்போம் நாங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அது கொண்டு அதான் நான் அந்த உதவியை தான் நான் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சார் சொன்னாங்க. அப்புறம் கொண்டு வரதுக்கு இதுல இருந்து ஜிஹெச் கொண்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார் சொல்லுங்க. 1 மணி நேரமா 1/2 மணி நேரம் ஆகுமா சொல்லுங்க சார். எவ்வளோ நேரம் ஆகும்? 1/4 மணி நேரம் ஆகுமா இல்லை 1/2 மணி நேரம் ஆகுமா? என்னென்ன படிப்பறிவு இல்லை தானே சொல்லுங்க சார். 2.5 மணி நேரம் ஆச்சு சார். அங்கேருந்து கொண்டு வரதுக்கு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு. என் பிள்ளை 2.5 மணி நேரத்தில் நாரிட்டான். இவங்களா அடிச்சு இப்படி கொள்வாங்களா? இவங்களும் உத்தியத்தில் இருக்கிறவங்க சார். ஒரு குடும்பத்தில் சாப்பாடு உடச்சி போயிட்டு பிடிச்சிருந்தாங்க. தம்பி தானே தம்பி சொன்னால் நம்ம கைத்து போடுவோம், நம்ம தம்பியை ஏமாற்ற போகிறோம் நம்மளை அப்படின்னு கைத்து போட்டேன் நான். அது நல்லா சவுண்டாக படித்தா எனக்கு புரியும். கரெக்டாக இருக்கு போடு அப்படின்னு சொன்னால் போட்டேன். ஊமையா பேசின வாய்க்குள்ள படிச்சாக்கி எப்படி சார் எனக்கு புரியும். சவுண்டா படிச்சா எனக்கு புரியும். அதை பார்த்துட்டு என்ன நீ வேங்கிறது மாதிரி எல்லாம் படிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். நான் கேட்கறது நான் தானே சார் கரெக்டா பேசுறேன்னா இல்லை எனக்கும் மெண்டல் சொல்ல போறாங்களா? ரிப்போர்ட் வரணும் சார். ரிப்போர்ட் கொண்டு வர சொல்லுங்க சார். ரிப்போர்ட் தராமே நீ எப்படி சார் அனுப்பலாம்? காட்டு பதுக்கூடி எதுக்கு சார் அனுப்புறோம்? 3 மாசம் கூட அனுப்புறது. முதுகுல நல்ல தடியடி நடத்திருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு சிறு வயது இளைஞனை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று தூத்துக்குடி சவுத் காவல் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிருக்காங்க. தலையிலையும் அடிபட்டு இருக்கு. அதனுடைய விளைவாக அவர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. காலையிலிருந்து போன பையன் திரும்பவே இல்லைன்னு பெற்ற தாய் இங்க இருக்கிற இந்த அம்மா போன் பண்ணி தேடி இருக்காங்க. அப்புறம் சாயங்காலம் தான் காவல் நிலையத்துல இருப்பதாக சொல்லி பிறகு காவல் நிலையத்துல போய் பார்த்த உடனே அவர் வெளியே பாத்ரூம் போயிட்டு வர்றதுக்கு முன்னாடியே அங்கிருந்து அழைத்து வேற இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. பிறகு இந்த தாய் கதறி அழுது எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு ஆஸ்பத்திரியில் இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆஸ்பத்திரியில போய் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முதுகுல நல்ல அடிபட்டு முதுகு ரத்த காயம் இருந்திருக்கு. தண்டுவடத்துல அடிபட்டு இருக்கு. இந்த பெற்ற தாய் தான் கதறி அழுது அவங்க ஆஸ்பத்திரியில தொடர்ந்து சிகிச்சை பண்ணியிருக்காங்க. பிறகு தலையில அடிபட்டதுனால அவங்க மூளையில பாதிப்பு ஏற்பட்டு ஒரு ஆஸ்பத்திரியிலே பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க. அந்த அருணாச்சலத்தின் உதவினால தான் அந்த குடும்பமே தன்னுடைய வாழ்நாளை கடத்தி கொண்டிருந்திருக்கிறது. இதே சவுத் போலீஸ் ஸ்டேஷன்லயே ஒரு 2 தினங்கள் 3 தினங்கள் முன்னால ஒரு பெண் இறந்து போயிருக்காங்க. அது பிறகு பரிசோதனையில பார்த்தா அவங்க காவல் நிலையத்திலே போலீஸார் கற்பழிப்பு நடத்தி அந்த பெண் இறந்துருக்காங்க. இன்னைக்குதான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இன்னைக்கு வருது. இதுவும் அந்த சவுத் போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்குது. அது மட்டும் இல்ல, காவல்துறை காவலர்கள் அத்துமீறி நடந்து கொண்டிருக்கிறாங்க. மனிதாபிமானம் இல்லாம இந்த பெற்ற தாய் முன்னாலேயே ஒரு மகன் சாகுன்ற அளவுக்கு ஒரு தடியடி நடத்தியிருக்கிறார்கள். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயனை கைது செய்யும்போது கூட காவல்துறையினர் நாக்கை துரித்து கொண்டு பிரஸ் ரிப்போர்ட்டை ஒழுங்காயிரி அடி போட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அத்துமீறல்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. நான் ஏற்கனவே பல பிரஸ் மீட்லயும் பல இடங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன். காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் எல்லாரும் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க. ஆனா அதனுடைய பலனை இன்னைக்கு எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜனநாயகம் படம் பார்க்கறதெல்லாம் இருக்காங்க தவிர
வாக்களித்த மக்களுக்கு தங்களுடைய உரிமைகளை பெற்றுத் தருவதில் அக்கறை செலுத்தவில்லை. இதை பொதுமக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்.